வணக்கம். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுடைய புகழின் உச்சிக்கு உங்களை செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த பயிற்சி. 3ஆம் இடம் கீர்த்தி, புகழ், அணைப்பு, அதாவது முயற்சி ஸ்தானம். இந்த 3ஆம் இடம் வலுவாக அது சுக்கிரனுடைய இணைவில் இருக்கும்போது இங்கே 3ஆம் இடம் பாவத்துவம் அப்படின்னு எடுக்க வேண்டாம். இங்கே ராசியாதிபதியே சனி பயிற்சிக்கு அப்புறம் வரப்போகிறார். இப்போ இங்கே ராகு இருக்கிறது இதுவரைக்கும் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த மகர ராசிக்கு புகழ் கீர்த்தி ஸ்தானம் வலுப்படையும் போது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான பயிற்சி தாங்க இந்த பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல மிகவும் சிறப்பாக உச்சனாய் அமரும்போது உங்களுடைய முயற்சிகள் தாராளமாகவும் பலிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. என்ன முயற்சி பலிக்கும்னா உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளையும் பலிக்கக்கூடிய தன்மை. 7.5 சனி முடிஞ்சது, ஜென்ம சனி முடிஞ்சு 7.5 சனியும் டோட்டலாக முடிய போகுது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைப்பு வரப்போகுது. அப்போ என்ன தருவார்? நல்ல வேலையை தருவார், நல்ல புகழை தருவார். வேலையின் மூலமாக நல்ல டார்கெட்டை ரீச் பண்ணி அந்த வேலையில் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தருவார். ஏன்னா இவங்க தொழிலதிபர்கள் அப்படிங்கிற அமைப்பை விட வேலையில் இவங்க மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. இந்த ராசியாதிபதி சனி சுக்கிரனோட இணைஞ்சு சுபத்துவமாக போகிறார் இன்னைக்கு கொஞ்ச நாளில். அப்போ என்ன பண்ணுவார்? வேலையில் தொய்வான சூழ்நிலைகளெல்லாம் மாறி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக செஞ்சுட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே கன்ஃபார்ம் பர்மனெண்ட் ஆகக்கூடிய தன்மை இவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுல இவங்களை விட்ட ஆளே கிடையாது. விருச்சிக ராசியும் இந்த மகர ராசிக்காரங்களும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது இவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன்னா ராசியாதிபதி சனி சுபத்துவமாகி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய வேலைகள் மூலிமா இவங்களுக்கு புகழின் உச்சிக்கே போயிடுவாங்க. ஒரு கம்பெனியில் இருந்தாங்க இவங்க தான் நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை இவங்க தான் வருஷம் அந்த அவார்டை வாங்கக்கூடிய தன்மை இருக்குங்க. மார்க்கெட்டிங்கில் இவங்களை மிஞ்சக்கூடிய ஆளே இல்லை. மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மகர ராசிக்காரங்க தான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராசியாதிபதியும் சுபத்துவம் அடையும் போது 3ஆம் இடத்துலையே சுபத்துவம் அடையும் போது இவங்களை உண்டா ஆளே கிடையாது. ஓடு மீனோட உரிமீன் வர வரை வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற ஒரே பழமொழிக்கேற்ப நல்ல வாய்ப்புகளுக்கு வேண்டி இதுவரை காத்துட்டு இருந்த மகர ராசிக்கு இப்போ நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாயிற்கதவை தட்டக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அவ்வளவு சிறப்பான அமைப்புங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்திலும் நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதே மாதிரி இளைய சகோதரம் மூலியமாகவும் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். உங்களுடைய தம்பி தங்கைகள் மூலியம் அவங்க கூடக்கூடிய ஐடியா உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகுங்க. புகழும் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. 5-10க்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமாகிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க. அது 3ஆம் இடத்துலையே குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கே புகழ் கிடைக்க போகுது. குழந்தைகளுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலு, காலேஜு, அவங்க செய்யக்கூடிய வேலைகளுடைய அமைப்பு அனைத்தும் பார்த்திங்கன்னா புகழின் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டு நீங்கள் தாங்க நம்பர் 1 வரப்போகிறீங்க. ஏன்னா வருட கிரகங்களுடைய பயிற்சி, சுக்கிரனுடைய பயிற்சி இதெல்லாம் மிகவும் சாதகமாக அமைஞ்சு உங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு போயிடுங்க. மகர ராசிக்காரங்களுடைய அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலிமா கட்டாயம் நல்ல ஸ்திரத்தன்மையும் 3ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் மிகவும் வலுவடையுதுங்க. 3ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் அமரும்போது என்ன பண்ணுவார்? எல்லா விதமான முயற்சிகளையும் பலிதப்படுத்துவார். அப்போ நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க, நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீங்கள் தாங்க நம்பர் 1 பாஸ் பண்ணுவீங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு தான் சீட்டு முக்கியமாக கிடைக்கும். அப்போது அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சு அதன் மூலிமா உங்களுக்கு
நல்ல முயற்சி பலிதமாகக்கூடிய அருமையான தன்மை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தராருங்க. சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு நல்ல நிலைத்தன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துல உச்சமானார்னா 9ஆம் இடத்தை நேர்கொண்டு பார்ப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்படையுதுங்க. அப்போ வந்து தந்தையார் விஷயத்துலையும் தந்தையாருடைய சொத்துக்கள் விஷயத்திலையும் இருந்து வந்த சங்கடங்களும் விலக போகுதுங்க. அதுவும் உங்களுக்கு வந்து மிகவும் பாசிட்டிவாக அமையப்போகுது. அப்போ வந்து கட்டாயம் தந்தையாருடைய சொத்துக்கள் அதே மாதிரி தந்தையாருடைய அனுசரிப்பு தன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தந்தையார் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டு இருந்தார், அதுவும் வந்து மாறப்போகுது. தாய் தந்தையார் விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகுது. தந்தையார் மூலிமா தாயாருக்கும் நல்ல ஒரு அனுசரிப்பு கிடைச்சி அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி சந்தோஷங்களும் உங்களுடைய முயற்சியும் பழித்து வாழ்க்கையில் வந்து எங்கேயோ போகிறீங்க இந்த மகர ராசிக்காரங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கம் வந்து முற்றிலும் விலகுதுங்க. ராசியாதிபதியாக இருந்தாலுமே அவர் வந்து 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து கடந்த 7 வருடங்களாக நெகட்டிவான பலன்களை தான் கொடுத்துட்டு இருந்தார். அது அப்படியே டோட்டலாக மாறுதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் பலிதமாகி அதன் மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல பெயரும் புகழும் கிடச்சி வேலையில் வந்து ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை உருவாகி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களுக்கும் மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு தானுங்க இந்த அமைப்பு. 5 10ஆம் அதிபதி உச்சமாகும் போது உங்களுக்கு வந்து பங்கு வர்த்தகத்திலையும் நல்ல லாபங்கள் கிடைக்குங்க. குருவின் அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சிறப்பாக அமையும் போது அப்போ இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமான சூழ்நிலைகள் கொடுக்கும்போது பங்கு வர்த்தகத்திலையும் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்து அதன் மூலியமாகவும் லாபங்களை பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் வந்து வலுவாகுதுங்க. ஏன்னா இங்கே வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியாக வராரு. அவரே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாக வருவார். செவ்வாயினுடைய நிலைத்தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய லாபங்கள் பெருகக்கூடிய சிறப்பான அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி அமையுதுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக பங்கு வர்த்தகத்திலையும் அதிகமாக முதலீடு செய்து உங்களுடைய லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல தன்மை அமையுதுங்க. பொதுவாகவே மகர ராசி பொறுத்தளவில் எதுலேயுமே வந்து துடிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்னென்னா சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்க, அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே வந்து ராசியாதிபதியும் அவர் தான், 2ஆம் அதிபதியும் அவர் தான். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தானுங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு கூட இணைகிறார். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த சுக்கிர பயிற்சி உங்களை வார்த்தைகளை கவனம் படுத்துவார். ஏன்னா சுக்கிரன் வந்து சனியை சுபத்துவப்படுத்துகிறார். ஆயினும் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது, ராசியாதிபதியை 3ஆம் இடத்துல மறையிறது. வார்த்தைகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சு பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய புகழின் உச்சி அப்படிங்கிற அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. ராசியாதிபதி சுபத்துவமானவே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதில் எந்த விதமான குறையும் வராது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அது வந்து சிறப்பாக அமையும் போது இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த ராகு எந்த முயற்சியும் பலிக்க வைக்கல, அதுவும் மாறப்போகுது. சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5 10க்கு அதிபதி அப்படிங்கிற அமைப்பில் தொழில் விஷயத்திலே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதனால் தாராளமாக நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு அதன் மூலியமாக லாபங்களும் பதவி உயர்வும் கிடைத்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பை கொடுப்பாருங்க. நன்றி, வணக்கம்.